எபிசோட் 56ல பொன்மலர் வந்து புண்ணியக்கோடி ஜோஷியர் இருக்கார்ல, அவர் வீட்டு வாசலோட போறாங்க. அப்ப அவரோட ஒய்ஃப் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இங்க இருங்க, வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல நேரம் ஆச்சு, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வந்து தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல வீட்டுக்குள்ள ஆள் வேற வந்திருக்காங்க. அவர் ஜோசியம் வேற பார்த்துட்டு இருக்காருல, இப்ப வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொன்மலர் சொல்லிட்டு வாசல்லே நின்று பேசிட்டு இருக்காங்க. இங்க உள்ள வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிஜா. அவங்க வந்து ஒரு பொட்டிக் திறக்க போறேன், பேர் வந்து ஜிஎஸ் பொட்டிக்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த ஜோசியர் கிட்ட சொல்றாங்க. அவரும் ஜிஎஸ்னா என்னமா அப்படின்னு கிரிஜா சண்முகம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ உங்க வீட்டுக்காரர் பேரு சண்முகம்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நட்சத்திரம்லாம் பார்த்து குறிச்சு கொடுக்குறாரு. யாராவது உங்க பிசினஸை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க, உங்களுக்கு பிசினஸ் நல்லா வரும், நீங்க இந்த டைம்ல கடையை திறந்தீங்கன்னா ஓஹோன்னு வரும் அப்படின்னு சொல்லி அவரும் எல்லாமே நேரம் குறிச்சு கொடுக்குறாரு. இங்க இவங்க 2 பேரும் வெளியே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஜெயஸ்ரீ வந்துட்டு அந்த இடத்துக்கே அவங்க அம்மாவை பிக்கப் பண்றதுக்கு வராங்க. அப்ப புண்ணியக்கோடியோட ஒய்ஃபும் ஜெயஸ்ரீ நல்லா வளர்ந்துட்டா, ரொம்ப அழகா இருக்கா, சீக்கிரமே மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா கிரிஜா வந்து பேசி முடிச்சுட்டு வெளியில கிளம்புறாங்க. கிரிஜாவை பார்த்து அப்படி ஜெயஸ்ரீ ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்போ சித்தோட அம்மா ரொம்ப டென்ஷனாக அங்கே இங்கே நடந்துட்டு இருக்காங்க. அப்போ அப்பா சொல்கிறாங்க, ஹே நீ இப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இது உண்மையாக இருக்க சான்ஸே இல்லையேங்க, இந்த 51 வயசில் இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னே, பாரு டாக்டரே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இனிமேல் உனக்கு இந்த சந்தேகம்லாம் வரக்கூடாது, நீ சொசைட்டி பற்றிலாம் எதுவுமே கவலைப்படக்கூடாது, நம்ம இந்த குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு சித்தோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் இதை போயிட்டு சித்கிட்ட சொல்லுங்கள், சித்து ஒத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த குழந்தை பெற்றுப்பேன், இல்லைனா நான் அபார்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கிரிஜாவும் மதுவும் பேங்க்குக்கு வராங்க லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. அங்கே ஃப்ரண்ட்டில் கிளர்க் உட்காந்துருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும்போது அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் லோனுக்காக வந்திருக்கோம்னு சொன்னோன்னே, சரி இருங்க மேனேஜரை பார்க்க அரேஞ்ச் பண்ணுறேங்கிறாங்க. மேனேஜர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. கேட்டுட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, கிரிஜாக்கு எந்த வகையிலுமே லோன் கொடுக்க முடியாது, உங்களுக்கு சுத்தமாக எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பொண்ணு வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மந்த்லி சேலரி இல்லாத ஜாபா, அப்போ உங்களுக்கும் லோன் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது சொத்து பத்திரம் இருக்குன்னா கொண்டு வாங்க, லோன் தரோம், இல்லைன்னா எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து சொத்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஷூரிட்டி போடவும் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே கிரிஜாவோட பொண்ணு மது கேட்குறாங்க, ஏமா நமக்கு தான் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடை நீ வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அது அவர் வாங்கி கொடுத்த வீடு, அவர் பெர்மிஷன் இல்லாமல் அந்த வீட்டை நம்ம எப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜா கேட்குறாங்க. அதுக்கு மது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு கோவப்பட்டு, எல்லாத்துக்குமே நீ அவர்கிட்டே பெர்மிஷன் கேளு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பொன்மலர் இல்லத்தில் அம்மா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மீராவும் ஜெயஸ்ரீ உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் ஹரிணியும் வராங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது கரெக்டாக ஜெயஸ்ரீ கையில் இருக்க ரிங்கை பார்த்துடுறாங்க. ஹே இந்த ரிங் ஏது, எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹரிணி. அதுக்கு வந்து ஜெயஸ்ரீ வந்து, இல்லை பிரியன் கொடுத்தாரு, அவரோட கம்பெனியில் கிராஜுவிட்டி வாங்கி கொடுத்தேன், அதுக்கு நான் ஃபீஸ் வாங்கலை, ஸோ ஃபீஸுக்கு பதிலாக அந்த ரிங்கை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே மீராவும் ஹரிணியும் செம்மையாக போட்டு ஜெயஸ்ரீயை டீஸ் பண்ணுறாங்க. உள்ளே இருந்துட்டு அம்மாவும் நல்ல விஷயம்லாத்துக்காகலாம் நம்ம தள்ளி போடக்கூடாது, யாருமே நமக்காக இந்த காலத்தில் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாடமாடியா ஜெயஸ்ரீக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்டுட்டு மற்றவங்களும் ஜெயஸ்ரீயை பயங்கரமா டீஸ் பண்றாங்க. இப்போ கதையில் ஒரு செம்ம ஷாக்கிங் நியூஸாக மனோஜ் வந்து பிரியனோட வீட்டுக்கு வராரு. அங்கே பிரியனோட அக்கா மட்டும்தான் இருக்காங்க. உள்ளே வந்துட்டு, டேய் உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன நீ கல்யாணத்தை கூட இன்வைட் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, அதனால தான் நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ் தான் ஜெயஸ்ரீயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அப்போ வந்து என்னாச்சுடா அப்படி பிரியன் கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியனுக்கு கால் பண்ணுறாங்க. பிரியனுக்கு கால் பண்ணி, டே உன்னை பார்க்க மனோஜ் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே பிரியன் வந்து சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் வரதுக்கும் லேட் ஆகும்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியன் வந்து ஃபோனில் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு பிரியனோட அக்கா கேட்குறாங்க, ஏன்டா உனக்கு ஏதாவது பிரச்சனையா, அவன் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே, ஐயோ ஜெயஸ்ரீயா இங்கே அடிக்கடி வருவாளேடா, பிரியனும் ஜெயஸ்ரீயும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்போ பிரியனோட அக்கா சொல்கிறாங்க, சரி ஒரு நாள் உன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ பிரியனோட அக்காவுக்கு ஜெயஸ்ரீ வந்து லிவிங்கில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களாங்கிறது தெரியல. இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபர் விவேக் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காரு. மது வந்துட்டாங்க. மது வந்தோடனே சாரி கட்ட சொன்னோன்னே, மது எனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே விவேக் வந்துட்டு வாசலில் இருக்க ஸ்டுடியோக்கு வாசலில் வந்து நின்றுட்டு, போகிற வர லேடிஸ்டெல்லாம் வந்து சாரி கட்டி விடுவீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரும் ஒத்துக்கல. கடைசியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொன்மலர் அம்மாவும் அந்த ஜோஷியரோட ஒய்ஃபும் வராங்க. அப்போ வந்து பொன்மலர் அம்மாட்ட கேட்ட உடனே அவங்களும் வந்துட்டு, சரி நான் கட்டி விடுறேன்ப்பான்னு உள்ளே வந்து கட்டி விடுறாங்க. மதுவுக்கு அடுத்த புடவை எப்படி கட்டணும்னு சொல்லியும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கப்புறமா விவேக் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. மது செம்ம அழகாக இருக்காங்க எல்லா ஃபோட்டோஸ்லையும். அதை பார்த்துட்டு, சரி நீ இப்போ பேமெண்ட் எப்போ தருவ அப்படின்னு கேட்கும்போது,
விவேக் சொல்றாரு, "நான் எங்கேயும் ஓடி போமாட்டேன். இங்க தான் இருப்பேன். கண்டிப்பா அவர் எனக்கு பேமெண்ட் குடுத்தோனே உனக்கும் தந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. மதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சித்தோட அம்மா டயர்டா உட்காந்துருக்காங்க. அத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து டேப்லெட்லாம் குடுத்துட்டு, "உனக்கு நான் பேசாம ஒரு மெய்ட் அரேஞ்ச் பண்ணி தரேன்ம்மா. நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்ப சித்தார்த் கிட்ட எப்படியாவது போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சித்தார்த் கிட்ட போய், "நீ சாப்பிட்டியாம்மா?" அது இதுன்னு எதெல்லாமோ கொஞ்சிட்டு கடைசி சித்து கிட்ட உண்மைய சொல்லிடுறாரு. "நீ அண்ணனாக போறேன், நான் அப்பா ஆக போறேன்னு" சொல்லிட்டு. இத கேட்டு சித் வந்து ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆயிட்டு, "இந்த குழந்தைய நான் ஏத்துக்கணும்னா, நீங்க ஹரிணி கூட என் லவ்வ ஒத்துக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. சொன்னோனே அவங்க அப்பா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி வந்து சித்தோட அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சித் கிட்ட உன்னோட பிரெக்னன்சி பத்தி சொல்லலன்னு பொய் சொல்லிடுறாரு. ஆனா சித் வந்து அம்மாவ அதுக்கப்புறம் தனியா பார்த்து, "அம்மா எனக்கு ஓகே தான். நீ எதுவுமே என்ன பத்தி கவலைப்படாதம்மா. ஆனா அப்பா கிட்ட நான் வந்து ஹரிணிய ஏத்துக்கிட்டா தான் அந்த குழந்தைய ஏத்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, சித்தோட அம்மாவும், "ஆமாடா நீ அப்படியே மெயின்டெயின் பண்ணு. அப்பதான் அவர் ஒத்துக்குவாரு" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, "உனக்கு என் மேல கோவம் இல்லையான்னு?" சொன்னோனே, "அம்மா உனக்காக நான் ரொம்ப ஹாப்பிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா அம்மாவ கேர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கரெக்ட்டா அவங்க அப்பாவும் வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது, சித்தோட அம்மா வந்துட்டு அப்படியே எதையோ சொல்லி மழுப்புறாங்க. இப்ப ஜக்கு வீட்ல டென்ஷனா உட்காந்து அவர இடிச்ச அந்த வீடியோவ பார்த்துட்டுருக்காரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ. கரெக்ட்டா ஹரிணியும், ஜெயஸ்ரீயும் வராங்க. வந்துட்டு "அத காட்டு" அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துட்டு ஜக்கு உண்மைய சொல்லிடுறாரு. அவங்களும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மீராவும் அந்த வீடியோவ பார்த்துடுறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அப்பா வராங்க. அப்பா வந்தோனே, "இல்லப்பா இது ஒரு பிராங்க் வீடியோ" அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாத்துறாங்க. ஆனா அப்பா வந்து விடவே இல்ல. நான் பார்த்தே ஆகணும். அது பிராங்க் வீடியோவா இருந்தாலும் பரவால்ல" அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.